ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 5 ஃபீட் மரைன் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த டேங்க் ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 ஃபீட் டேங்க் செட் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க் ஃபிஷ் எல்லாமே வளருது. ஒரு அப்டேட்காக நாங்கள் இது 5 ஃபீட் டேங்க் மாற்றிட்டோம். இது எதனால அப்டேட் பண்ணோம்னா, இந்த சோஹேல் டேங்க்லாம் விட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த சோஹேல் டேங்க் விட்டால் நீங்கள் 5 ஃபீட் மாறி தான் ஆகணும், இல்லை 6 ஃபீட் டேங்க் மாறி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லியிருந்தோம், ஆனால் இந்த டேங்க் செட் ஆகாதுண்ணா 3 ஃபீட்டு, நீங்கள் 5 ஃபீட் மாறுங்கன்னு சொன்னோன்னே சரி அண்ணா ஓகே சொல்லி 5 ஃபீட் மாறிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன எதுக்கு வந்திருக்கோம்னா, அண்ணன் கிட்ட கேட்டிருந்தோம் ரிவ்யூ கொடுங்க நான். அதே மாதிரி நாங்கள் இது எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷும் கூட வந்திருக்கோம், மெட்டீரியலும் டாப் ஆஃப் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் ஃபிஷ்ஷு மட்டும் விடுறது முக்கியம் இல்லை, மெட்டீரியலும் நீங்கள் டாப் ஆஃப் பண்ணணும். எப்பவுமே சரி, நீங்கள் ஃபிஷ்ஷும் விடணும், சைட் மேடிக்கு நீங்கள் மெட்டீரியலும் டாப் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் இதில் நீங்கள் அதிகமான க்ரௌடு ஏற்ற முடியும். அதே மாதிரி நம்ம அண்ணா கிட்ட சொல்லியிருந்தோம். ஆனால் லாஸ்ட்டாக அண்ணன் கேட்டாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் மீன் விடணும்டான்னு. மெட்டீரியல் டாப் ஆஃப் பண்ணிட்டு விட்டுறலாம்னா, சரி நீ ஃபுல்லாக டாப் ஆஃப் பண்ணிடுறான்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மெட்டீரியல் டாப் ஆஃப் பண்ண போகிறோம். அகைன் ஒரு 2 வெரைட்டி ஃபிஷ்ஷும் விட போகிறோம், யூனிக்கா நெசவும் வெள்ளமைங்க நெசவும். அது ரெண்டுமே இன்னும் வளரும். எதனால நாங்கள் அந்த மீன் சூஸ் பண்ணோம்னா, நம்ம டேங்க் பெரிய டேங்க் தானே, அண்ணா கொஞ்சம் வளர்க்கணும்னு ஆசைப்படனால நாங்கள் அந்த மீனை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம அண்ணா கிட்ட ரிவ்யூவும் கேட்டிருந்தோம், அதுவும் பாருங்க. தேங்க்யூ. கிளைண்ட் கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தோம், கூப்பிடுவோம். அண்ணா வாங்கண்ணா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேங்கோட ரிவ்யூ கொடுங்க. டேங்க் மெயின்டைன் எப்படி இருக்குன்னு கேளுங்க, சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு மரைன் டேங்க் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு 1 இயரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படின்னு சொல்லுங்கண்ணே பாப்போம். ஆக்சுவலா எனக்கு கலீஷை ஒரு 1.5 இயர்ஸா தெரியும். ஸோ இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் இது செட் பண்ணி 3 months ஆச்சு. பட் இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்தே மெரைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பண்ணிட்டு இருந்தேன். பட் நடுவில் ஒரு 10 years கேப்பு, நடுவில் கோவிட், அதனால ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஸோ திருப்பி மெரைன் ஹாபிக்குள்ளே என்டர் ஆகணும் போது கூகுளில் சர்ச் பண்ணப்போ கலீஷோட நேம் அண்ட் கான்டாக்ட் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே ஒரு 3 ஃபீட் அட்லீஸ்ட் இருந்தால் தான் மெரைனில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ மினிமமாக ஒரு 3 ஃபீட் அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட நான் 1 இயராக வச்சுட்டு இருந்தேன், நல்லா மெயின்டைன் ஆச்சு. அதுலேயே நிறைய கலெக்ஷனான ஃபிஷ்ஷஸ், மினிமலான ஃபிஷ்ஷஸ் பட் நல்ல கலெக்ஷனான ஃபிஷ்ஷஸ் வச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த டேங்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 months கிட்ட ஆச்சு. கலீஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு ரொம்ப நாலேஜ் ஜாஸ்தி. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு தேவையான டைமில் ஹெல்ப்பு அப்படின்னாலும் உடனே நிற்பாரு. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுவார். அதே மாதிரி எல்லா டேங்குக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம், இந்த டேங்குக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீடிங் பாக்ஸ் இருக்குது. இப்போ ஃபீடிங் பாக்ஸ் செட் பண்ணுறது, அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்டர்வெல்ஸில் மீடியா டாப் அப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ்டமைஸ்டாக நம்மளே பண்ண முடியுது. வேறஸ் என்னோட முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை வேற பீப்புள் கூட பார்த்தீங்கன்னா அவங்கன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டப்னு வச்சுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, அது கிளிக் ஆகுதோ இல்லை ஃபெயிலியர் ஆகுதோ அதோட முடிஞ்சிச்சு. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கஸ்டமைஸ்டாகவே பண்ண முடியும். அண்ட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கேரண்டி இருக்கு. ஸோ கேரண்டின்னு சொல்றது எப்படின்னா கொஞ்சம் மேபி ஸ்லைட்லி ப்ரைஸிங் ஹையராக இருக்கலாம். பட் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஷ்ஷை நீங்கள் விட்டிங்கன்னா ஈஸியாக செட்டில் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம எந்த ஃபிஷ் இதில் விட்டாலும் ஈஸியாக செட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு செட் ஆகலை, நம்ம போட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கலீஷ் அதை ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் பேட்ச்லேயோ எனக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாரு. ஸோ இதனால ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி வித் கலீஷ் அண்ட் த வே ஹவு த டேங்க் இஸ் ஆல்சோ கம் அப். இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் மீடியா டாப் அப் பண்ணிட்டு அதே மாதிரி 2 ஃபிஷ்ஷஸ் விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்யூண்ணா. நீங்க இந்த பிஸி டைம்ல கூட நீங்க எனக்காக வீடியோ ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக எடுத்துக்கோ. தேங்க்யூ கைஸ்.